இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லால இருந்து பேசுகிறேங்க. இன்னைக்கு கழுத்தில் இன்னும் ஒரு டிசைன் பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ கழுத்தில் நம்ம இந்த கான்ட்ராஸ்டாக, அதாவது நமக்கு சேலையோட இருக்கிற நிறத்தை ஒரு நிறம் தேர்ந்தெடுத்து அதில் பிளெயினாக கொஞ்சம் துணி நீங்கள் இந்த மாதிரி நீளமாக வெட்டிக்கோங்க. நமக்கு இதில் சுற்றி நம்ம டிசைன் தர்றதுக்கு ஓரளவுக்கு ஒரு மீட்டர் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு 1.5 அல்லது 2 இன்ச் அளவுக்கு இந்த ஓரத்தை நீங்கள் ரொம்ப எவ்வளோ மெல்லியதாக மடிக்க முடியுமோ அவ்வளோ மெல்லியதாக மடிங்க. 2 பக்கமுமே மடித்து தைங்க. அல்லது பிக்கோ மிஷின் இருக்கிறவங்க பிக்கோ போட்டுக்கலாம். சரியா? இப்போ இதுக்கு பதிலாக நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் சாட்டின் ரிப்பன் அப்படின்னு உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோர்லலாம் கிடைக்கும். அது உங்களுக்கு சாரிக்கு ஏற்ற மாதிரி கலரில் நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கி வைக்கலாம். சாட்டின் ரிப்பன் கேட்டிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இப்போ இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சென்டராக எடுத்துக்கோங்க. அதாவது 2 எட்ஜும் நமக்கு இந்த நெக்கு இந்த ஓரத்தில் கரெக்டாக இந்த இடம் செட் ஆகணும். கொஞ்சம் தள்ளிகிள்ளி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கொஞ்சம் நீட்டாக இருக்கணும்னா நம்ம நேராக வைக்கணும். நடுவில் இந்த 2 இடத்துக்கும் நடுவில் ஸ்டிச்சிங் ஆரம்பிங்க. நீங்கள் முதல்ல செட் பண்ணிவிட்டு ஆரம்பித்தாலும் சரி, அல்லது நீங்கள் தச்சிக்கிட்டே இதில் வச்சாலும் சரி, அது உங்களோட விருப்பம்தான். நான் பிகினர்ஸு குழம்பக்கூடாதுன்றதுக்காக இப்படியே சொல்லித்தரேன். கொஞ்சம் மேலே 1 இன்ச்சுக்கு இடம் விட்டுருங்க. இடம் விட்டு இப்படி, அதாவது இந்த ஃபோல்டிங் இப்படி மேலே வர மாதிரி வைங்க. கீழே இருந்து ஒரு ஃபோல்டிங் எடுத்து இப்படி வைங்க. ரெண்டும் உங்களுக்கு இப்படி செட் ஆகணும். சரிங்களா? இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் தைச்சிட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸ்லேயும் வைக்கலாம். இப்போ அங்கே முடிச்சிட்டோம் இல்லையா? திரும்பவும் நாம் இந்த பாக்ஸ் ஃப்ளீட்டுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் அது. பாக்ஸ் ஃப்ளீட்டு யூனிஃபார்மில் வைப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இது. சின்ன பீஸாக வைக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் நம்ம மடிக்கும் பொழுது அது பாருங்கள், கரெக்டாக இந்த ரெண்டும் ஒன்றோட ஒன்று மீட் ஆகிற மாதிரி வைங்க. அப்போ உங்களுக்கு இயல்பாக அது சரியான அளவில் கிடச்சிரும். திரும்ப இதை முன்னோக்கி பின்னோக்கி அப்படி தான் மடிக்கிறோம். இப்போ மிஷினில் உங்களுக்கு வரல அப்படின்னும் பொழுது நீங்கள் கையில் கூட இது மாதிரி நீங்கள் கோர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸில் வைக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தைக்க வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த அளவுக்கு டபுளாக துணி எடுத்துக்கோங்க. சரியா? அதாவது ஒரு 2.5 இன்ச்சு அந்த மாதிரி எடுத்து இப்படி 2யும் ஒன்றா, நீங்கள் எவ்வளோ லென்த்து தேவைன்றது நீங்கள் தைக்க அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் துணி கொஞ்சம் இந்த மாதிரி துணி ஒரு 1/4 மீட்டருக்கு மேலே நீங்கள் வச்சுக்கிட்டு அதை நீங்கள் வெட்டி அப்பப்போ தேவையான அளவு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 2யும் ஒன்றா வச்சு ஓரத்தையல் போட்டுட்டு நீங்கள் இதை திருப்பிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த 2 எட்ஜும் நீங்கள் தைக்க வேண்டிய வேலையும் இருக்காது. ரெண்டு பக்கமுமே நீங்கள் தைக்க வேண்டாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் திருப்பி விட்டுட்டு இதே அளவில் இருக்கு இல்லையா? நீங்கள் இந்த நம்ம ஜாயின் பண்ணின இடத்த கொஞ்சம் நல்ல நகத்தால் இப்படி கீறி விட்டுட்டிங்கன்னா அது அடிபாகமாக போயிடும். அப்படி அடிபாகமாக போன பிறகு நீங்கள் இதில் அந்த மாதிரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரியா? ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த மெல்லிஸாக போடுற தையல் வராது. அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி சிஸ்டமை பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது திரும்பவும் நடுவில் தான் அந்த நம்ம போட்ட அந்த ஸ்டிச் மேலேயே நடுவில் நம்ம ப்ளவுஸு கழுத்தில் வைக்கிறோம். வைக்கும் பொழுது இந்த ஓரம் இப்படி மிகையாகாமல், இதை தாண்டி வராமல், ஓரளவுக்கு இது தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அப்படி தாண்டி வர வேண்டாம். இப்படி வச்சு நீங்கள் அதை தையல் போடுங்க. இப்போ பாலை இப்படி திருப்பும் பொழுது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். கொஞ்சம் லேசாக அப்படி வளைச்சி வச்சு திருப்பிடுங்க.
இல்லைன்னா இந்த இடத்த நீங்கள் பிரித்து வச்சுட்டு இந்த பக்கம் திருப்பின பிறகு அதை சரிப்படுத்தியும் வைக்கலாம். வந்தால் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வைங்க, வரலைன்னா இது மாதிரி திருப்பி வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போ இந்த டிசைனை நாம் அப்படியேவும் விடலாம், அப்படியே விட்டாலும் நல்லா தான் இருக்கும். அல்லது இந்த 2 போர்ஷனும் நம்ம இந்த விசிறி மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த போர்ஷனை 2த்தையும் எடுத்து அப்படியே ஒரு நாட் போட்டு நீங்கள் இந்த இடத்துல ஒரு முத்து அல்லது ஏதாவது ஒரு மணி அந்த மாதிரி டிசைனுக்காக அப்படி வச்சு இதில் ஸ்டிச் பண்ணுங்கள். அது இன்னமுமே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதை நாம் அந்த முத்து வச்சு தைக்கும் பொழுது கீழ் நோக்கி அழுத்திடணும். சரிங்களா? இதை அழுத்தும் பொழுது அது வந்து அந்த மேலே தூக்கின மாதிரி இருக்காது. நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ இப்போ நிறைய கிடைக்குது, கோல்டு கலர்லேயும் கிடைக்குது. எது வேணுமோ அதை நீங்கள் வச்சு இதை அழகுபடுத்தலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இது. ஆனால் சொல்லப்போனால் இதெல்லாம் ரொம்பவே பழைய மாடல். நான் ரொம்ப ஆரம்ப காலத்தில் தைச்ச மாடல் இதெல்லாம். திரும்ப டிசைன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறதுனால தான் இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. பிகினர்ஸ் கட்டாயமாக இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களுக்காகவே இதெல்லாம் வந்து பழைய நினைவுகள் எல்லாம் நான் தேடி பிடிச்சி நம்ம என்னென்ன செஞ்சோம், இதுக்கு முன்னாடியெல்லாம் என்னென்ன நெக்கெல்லாம் நம்ம பண்ணினோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்காக தான் இதை போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ இதை நம்ம கீழ் நோக்கி அப்படி அழுத்தி தைக்கும் பொழுது தான் உங்களுக்கு மேலே இந்த மாதிரி இப்படி பூத்துக்கிட்டு இல்லாமல் அப்படியே பதிஞ்ச மாதிரி இருக்கு பாருங்க. சரியா? இந்த ரெண்டையும் ஒன்றா அப்படியே கோக்குறோம். திரும்ப ஒரு முறை கோத்துக்கோங்க. பிறகு ஏதாவது முத்து அல்லது மணி ஏதாவது வச்சு அப்படியே அதுக்குள்ளேயே இங்கேயே வச்சு கீழ் நோக்கி குத்துறீங்க. ஒரு முறை மட்டும் போடாதீங்க, ஏன்னா வந்து வாஷ்க்கு அப்புறமா அது திரும்ப பிச்சு வந்துட போகுது. அதனால் நீங்கள் 2 முறை அதை அப்படி கொத்தி போடுங்க. ரொம்பவே புதுமையாக இருக்கும். இதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு புதுமையாக இருக்கும். முயற்சி செஞ்சு பாருங்கள். பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் இந்த மாதிரி முத்து வைக்காம கூட நீங்கள் வெறும் பிளெயினாகவும் நீங்கள் அதை கோர்த்து அப்படியே கூட ஸ்டிச் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி டெக்கரேட்டாக பண்ணலாம். இன்னும் கூடுதலாக ஒரு அழகு இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு ரொம்பவே பெருசாக இருக்குது, மேலே தெரியுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் இப்படி பண்ணிடுங்க. இதெல்லாம் தான் வந்து ஃபைனல் டச். சரிங்களா? இப்போ இதை வந்து இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது மேலே தூக்கிக்கிட்டு நிற்காது, அப்படியே உங்களுக்கு ப்ளவுஸில் பதிஞ்சிரும். தெரியுதுங்களா? இதே மாதிரியே நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.